உலகத்தின் களங்கங்களை, உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று ஒரு நாள் ஒப்பு கொடுத்தீர்கள் அல்லவா? நான் என் இயேசுவுக்காக வாழுவேன், இனி வாழும் நாட்கள் முழுதும் என் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கை செய்த பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம் அவருடையவர்களாக மாறி இருக்கிறோம். ஆமென். இனி நாம் நமக்கு சொந்தமல்ல, நாம் இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் இனி நம்முடைய நோக்கம் இயேசுவை பற்றி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இயேசுவோடு தான் இருக்கணும். நம்முடைய மனம் இயேசுவுக்குள்ள தான் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பவும் நம்ம மனதுக்குள்ள இயேசு நிறைந்திருக்கணும். இயேசுவை விட்டு நம்முடைய மனம் மாறவே கூடாது. உங்களுடைய மனதை மாற்றும்படியாக இரவு பகலாக, ஆமென், பிசாசானவன் உழைக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் என்று உங்களை மனதை மாற்றும்படியாக, உங்களை வஞ்சிக்கும்படியாக, உங்களை, ஆமென், அகற்றும்படியாக இரவு பகலாக சாத்தான், ஆமென், கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால பவுல் அடியார் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கிறிஸ்துவின் என்று மாறி போகுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்போ இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களைத்தான் அந்த கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கற்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்.